தலைப்பு: மேஜிக் ஜர்னி தொடங்குகிறது. படி 1. தி போர்ட்டல் டு லெமுரியா. மல்லிகை பூக்களின் நறுமணம் காற்றில் தவழ்ந்தும், தெருவெல்லாம் உள்ளூர் மக்களின் சலசலப்பில் ஒலிக்கும் திருக்குறள்புரம் என்ற அழகிய கிராமத்தில் தீரன் என்ற இளம் அனாதை வாழ்ந்து வந்தான். ஏழ்மையில் இருந்தபோதிலும் தீரன் அன்பும் பாசமும் கொண்ட கனவு களை கொண்டிருந்தார். அவரது தாழ்மையான இருப்பை தாண்டிய வாழ்க்கைக்காக ஏங்கினார். ஒரு துரதிர்ஷ்டமான நாளில் முருகேசனின் வடிவில் விதி தலையிட்டது. கண்களில் மின்னலுடன் ஒரு விசித்திரமான பயணி மற்றும் லெமுரியா என்ற மாய நிலத்தின் கதைகள். மாயாஜாலம் மற்றும் அதிசயம் என்ற வாக்குறுதியில் மயங்கிய தீரன் வழக்கத்திற்கு அப்பாற்பட்ட பயணத்தை தொடங்க முருகேசனின் அழைப்பை ஆர்வத்துடன் ஏற்றுக்கொண்டார். முருகேசனின் வழிகாட்டுதலின் பேரில் தீரன் ஒரு மறைந்த காட்டின் ஆழத்திற்கு சென்றார். அங்கு பழங்கால மரங்கள் மற்ற உலக பகுதிகளின் ரகசியங்களை கிசுகிசுத்தன. ஒளியில் குளித்த ஒரு வெளியை அவர்கள் அடைந்தபோது அவர்கள் முன் ஒரு மின்னும் வாசல் தோன்றி தீரனை அறியாதவனாக அழைத்தது. நடுக்கமும் உற்சாகமும் கலந்த தீரன் எதிர்பார்ப்புகளால் இதயம் துடிக்க போர்டல் வழியாக நுழைந்தான். மறுபுறம் அவர் வெளிப்பட்டதும் அவர் ஒரு மூச்சடைக்கக்கூடிய காட்சியால் வரவேற்கப்பட்டார். லெமூரியாவின் துடிப்பான நிலப்பரப்புகள் அவருக்கு முன்னால் நீண்டு மந்திரம் மற்றும் சாத்தியத்துடன் உயிருடன் இருந்தன. ஆனால் தீரனின் பயணம் இப்போது தான் ஆரம்பித்திருந்தது. மந்திரத்தின் ரகசியங்கள் கற்பிக்கப்படும் புகழ்பெற்ற நிறுவனமான பால்கன் கல்லூரியில் சேர்க்கை பெறுவதற்கான கடினமான பணி முன்னால் இருந்தது. எதிரிகள் நிழலில் பதுங்கியிருப்பதாலும் சக்கரவர்த்தியின் குடும்பத்தினர் கண்காணிப்பில் இருந்ததாலும் தீரனின் பாதை ஆபத்து நிறைந்ததாக இருந்தது. மனம் தளராத தீரன் இந்த மந்திர உலகில் தனது தலைவிதியை செதுக்க வேண்டும் என்ற தனது அசைக்க முடியாத உறுதியால் தூண்டப்பட்டு முன்னால் இருக்கும் சவால்களை எதிர்கொள்ள தீர்மானித்தார். எனவே லெமுரியாவில் அவரது மாயாஜால பயணம் தொடங்கியது. சாகசம், கண்டுபிடிப்பு மற்றும் அவர் எப்போதும் விரும்பும் அன்பையும் சொந்தத்தையும் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பை உறுதியளிக்கிறது. படி 2. பால்கன் கல்லூரியின் சோதனைகள். பால்கன் கல்லூரியில் நுழைந்ததும் மாய அறிவின் எதிரொலியுடன் எதிரொலிக்கும் கோபுரங்கள் மற்றும் பழங்கால மண்டபங்களுக்கு மத்தியில் தீரன் தன்னை கண்டான். மாணவர்கள் தங்கள் மாயாஜால திறன்களை மெருகேற்றும் சலசலப்பான நடைபாதையில் அவர் செல்லும் போது தீரன் பிரமிப்பும் அச்சமும் கலந்ததை உணர்ந்தார். அவரது முதல் சவால் நுழைவுத் தேர்வின் வடிவத்தில் வந்தது. இது மந்திர திறன் மற்றும் புத்திசாலித்தனத்தின் கடுமையான சோதனை. முறையான பயிற்சி இல்லாவிட்டாலும் தீரனின் உள்ளார்ந்த திறமையும் உறுதியும் பயிற்றுவிப்பாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. வருங்கால மாணவர்களிடையே அவருக்கு ஒரு இடத்தை பெற்று தந்தது. ஆனால் தீரன் தனது படிப்பில் ஆழமாக ஆராய்ந்தபோது அங்கீகாரம் பெறுவது ஆரம்பம் மட்டுமே என்பதை அவர் விரைவில் உணர்ந்தார். கல்வித்துறையின் கடுமைகள் ஒழுக்கத்தையும் கவனத்தையும் கோரியது. அவர் சிக்கலான மந்திரங்கள் மற்றும் கமுக்கமான கோட்பாடுகளுடன் அவரை பிடிக்கும்போது அவரை அவரது வரம்புகளுக்கு தள்ளியது. ஆயினும்கூட சோதனைகள் மற்றும் இன்னல்களுக்கு மத்தியில் தீரன் தனது சக மாணவர்களின் தோழமையில் ஆறுதல் கண்டார். சமூக தடைகள் மற்றும் கலாச்சார வேறுபாடுகளை தாண்டிய பிணைப்புகளை உருவாக்கினார். ஒன்றாக அவர்கள் மாயாஜால சாகசங்களை மேற்கொண்டனர். மர்மங்களை அவிழ்த்து ஒவ்வொரு நாளும் தங்கள் சக்திகளை மாஸ்டர் செய்தனர். இருப்பினும் நிழலில் பதுங்கியிருந்த சக்திகள் தீரனின் முன்னேற்றத்தை தடுக்கும் நோக்கத்துடன் இருந்தன. பேரரசரின் குடும்பம் அவரது வளர்ந்து வரும் செல்வாக்கை கண்டு பயந்து அவரது முயற்சிகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்த திட்டமிட்டது. அதே நேரத்தில் புதிரான நிழல் காண்கள் நிழல்களில் பதுங்கி பால்கன் கல்லூரியின் மீது ஒரு மோசமான நிழலை போட்டனர். வரக்கூடிய அச்சுறுத்தல்களால் துவண்டு போகாத தீரன் அறிவு மற்றும் ஏற்றுக்கொள்ளும் தேடலில் உறுதியாக இருந்தார். அவரது வழிகாட்டிகளின் வழிகாட்டுதல் மற்றும் அவரது நண்பர்களின் ஆதரவுடன் அவர் தனது பாதையில் உள்ள ஒவ்வொரு தடைகளையும் கடக்க சபதம் செய்தார். அவர் தனது நரம்புகளில் பாயும் மந்திரத்திற்கு தகுதியானவர் என்பதை நிரூபிக்க உறுதி பூண்டார். பால்கன் கல்லூரியின் புனிதமான அரங்குகளுக்கு மத்தியில் தீரனின் பயணம் தொடர்ந்தது. விடாமுயற்சி, நட்பு மற்றும் மாயமும் மர்மமும் நிறைந்த உலகில் தனது சொந்த விதியை செதுக்க தீர்மானித்த ஒரு இளம் அனாதையின் அடங்காத மனப்பான்மைக்கு ஒரு சான்றாகும். படி 3. துரோகத்தின் நிழல்கள். தீரன் பால்கன் கல்லூரியில் தனது படிப்பை ஆழமாக ஆராய்ந்தபோது துரோகத்தின் நிழல்கள் இன்னும் நெருக்கமாக தோன்றின. துரோகத்தின் கிசுகிசுக்கள் தாழ்வாரங்கள் வழியாக எதிரொலித்தன. ஒரு காலத்தில் துடிப்பான வளாகத்தின் மீது ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தியது. பேரரசரின் குடும்பம் தீரன் மற்றும் அவரது புதிய தோழர்கள் மீது இருண்ட நோக்கங்களை கொண்டிருந்தது என்பது விரைவில் தெளிவாகியது. அவரது வளர்ந்து வரும் சக்தியை பற்றிய அவர்களின் பயம் அவநம்பிக்கையான நடவடிக்கைகளுக்கு அவர்களை தூண்டியது.
அவருடைய முன்னேற்றத்தை நாசமாக்குவதற்கும் அவரது செல்வாக்கை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதற்கும் திட்டமிடப்பட்டது. இதற்கிடையில் புதிரான நிழல் காண்கள், ஏமாற்றுதல் மற்றும் சூழ்ச்சியின் தலைசிறந்த வர்கள் நிழல்களில் பதுங்கியிரு இருந்தனர். அவர்களின் மோசமான சூழ்ச்சிகள் பால்கன் கல்லூரியை குழப்பத்தில் ஆழ்த்த அச்சுறுத்துகின்றன. அரசியல் சூழ்ச்சி மற்றும் மாயாஜால யுத்தத்தின் குறுக்குவெட்டில் சிக்கி தீரனும் அவனது நண்பர்களும் பெருகிய முறையில் ஆபத்தான சவால்களை எதிர்கொண்டனர். போட்டி மாணவர்களுடனான சண்டைகள் முதல் தீங்கிழைக்கும் உயிரினங்களுடன் சந்திப்பது வரை அவர்களின் பயணத்தின் ஒவ்வொரு அடியும் ஆபத்து நிறைந்ததாக இருந்தது. ஆனால் குழப்பம் மற்றும் நிச்சயமற்ற நிலைக்கு மத்தியில் தீரன் அடிபணிய மறுத்துவிட்டார். அவரது தோழர்களின் அசைக்க முடியாத ஆதரவுடனும் வழிகாட்டிகளின் வழிகாட்டுதலுடனும் அவர் தனது மந்திர திறன்களை மெருகூட்டினார். அவர்களை துண்டிக்க முயன்ற இருளின் சக்திகளுக்கு எதிராக நிற்க உறுதியாக இருந்தார். பதட்டங்கள் ஒரு கொதிநிலையை எட்டியபோது தீரன் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மையை வெளிப்படுத்தினார். பேரரசரின் குடும்பமும் நிழல் காண்களும் ஒன்றாக வேலை செய்தனர். அவர்களின் கூட்டணி லட்சியம் மற்றும் பேராசையின் நெருப்பில் உருவானது. இந்த அறிவுடன் ஆயுதம் ஏந்திய தீரனும் அவனது நண்பர்களும் தங்கள் கூட்டாளிகளை ஒன்று திரட்டி தங்கள் எதிரிகளை நேருக்கு நேர் எதிர்கொள்ள ஒரு கூட்டணியை உருவாக்கினர். பால்கன் கல்லூரியின் அடித்தளத்தை உலுக்கிய ஒரு உச்சக்கட்ட மோதலில் அவர்கள் தங்கள் எதிரிகளின் கூட்டு பலத்தை எதிர்கொண்டனர். அவர்களின் தைரியமும் உறுதியும் மிகுந்த முரண்பாடுகளை எதிர்கொண்டு பிரகாசமாக பிரகாசித்தது. போர் கடுமையாக இருந்தபோதிலும் முடிவு நிச்சயமற்றதாக இருந்தபோதிலும் தீரன் விரக்தியில் சரணடைய மறுத்தான். ஒவ்வொரு புயலின் இதயத்திலும் மீட்பின் வாக்குறுதி உள்ளது. மேலும் இருண்ட நேரத்தில் நம்பிக்கையின் ஒளி பிரகாசமாக பிரகாசிக்கிறது. படி 4. இதயத்தின் வெற்றி. பால்கன் கல்லூரியின் உச்சக்கட்ட மோதலுக்கு பிறகு தூசி படிந்ததால் தீரனும் அவனது கூட்டாளிகளும் அடித்து நொறுக்கப்பட்டனர். ஆனால் வெற்றி பெற்றனர். குழப்பத்தின் மத்தியில் அவர்களின் அடங்காத ஆவி பிரகாசமாக பிரகாசித்தது. பேரரசரின் குடும்பம் மற்றும் நிழல் காண்கள் தோற்கடிக்கப்பட்டதால் ஒரு காலத்தில் குழப்பமான வளாகத்தில் ஒரு புதிய அமைதி உணர்வு இறங்கியது. ஆனால் வெற்றி ஒரு விலைக்கு வந்தது. மேலும் தீரன் உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் போரின் வடுக்களை சுமந்தார். சண்டையின் நினைவுகளாலும் வழியில் செய்த தியாகங்களாலும் வேட்டையாடப்பட்ட அவர் தனது நண்பர்களின் கரங்களில் ஆறுதல் கண்டார். இருண்ட காலங்களில் அவர்களை தாங்கிய தோழமையின் பிணைப்புகளில் நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாறியபோது தீரன் பால்கன் கல்லூரியில் புதிய உறுதியுடன் தனது படிப்பை தொடர்ந்தார். அவர் அனுபவித்த சோதனைகளால் அவரது உறுதிப்பாடு கடினமாகிவிட்டது. அவரது வழிகாட்டிகளின் வழிகாட்டுதலின் கீழ் அவர் மந்திரத்தின் மர்மங்களை இன்னும் ஆழமாக ஆராய்ந்தார். தனக்குள் லேயே இருப்பதாக அவர் அறிந்திராத சக்திகளை திறந்தார். ஆனால் அமைதி மற்றும் அமைதிக்கு மத்தியில் புதிய அச்சுறுத்தல் பற்றிய கிசுகிசுக்கள் கிளறத் தொடங்கின. இருண்ட சக்திகள் நிழலில் கூடி வருகின்றன என்ற வதந்திகள் காட்டுத்தீ போல் பரவி இவ்வளவு பெரிய செலவில் வெற்றி பெற்ற பலவீனமான அமைதியின் மீது நிச்சயமற்ற நிழலை வீசியது. புதிதாக கிடைத்த வீட்டையும் தனக்கு பிடித்தமான நண்பர்களையும் பாதுகாக்க தீர்மானித்த தீரன் ஒரு புதிய தேடலை தொடங்கினார். இருளுக்கு எதிராக நிற்கும் கூட்டாளிகளை தேடி வனப்பகுதியின் இதயத்திற்கு சென்றார். வழியில் அவர் பழங்கால மனிதர்களையும் மாய உயிரினங்களையும் சந்தித்தார். வரவிருக்கும் போர்களில் முக்கியமானதாக நிரூபிக்கும் கூட்டணிகளை உருவாக்கினார். இறுதி மோதல் நெருங்கும் போது தீரன் போர்வீரர்களின் ரேட்டா குழுவின் முன்னணியில் நின்றார். அவரது இதயம் தைரியத்தால் எரிகிறது மற்றும் அவரது ஆவி உடைக்க முடியாதது. ஏனெனில் துன்பத்தின் பிற்பகுதியில் உண்மையான ஹீரோக்கள் போலியானவர்கள். அவர்களின் செயல்கள் தலைமுறை தலைமுறையாக வரலாற்றில் எதிரொலிக்கின்றன. பால்கன் கல்லூரியில் சூரியன் மறைந்ததும் நட்சத்திரங்கள் இரவு வானத்தை ஒளிரச் செய்தபோது தீரன் தலையை உயர்த்தி தனது நரம்புகளில் மாயமாகி தனது விதியை எதிர்கொள்ள தயாராகி விட்டான். இறுதியில் ஒரு ஹீரோவை வரையறுப்பது ஒருவரின் மந்திரங்களின் வலிமையோ அல்லது அவரது மந்திரங்களின் சக்தியோ அல்ல, மாறாக துன்பத்தின் மீதான இதயத்தின் வெற்றி மற்றும் இருண்ட நிழல்களை கூட வெல்லும் அன்பு மற்றும் நட்பின் வலிமையின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை. படி 5. இறுதி மோதல். இருளின் சக்திகள் தங்கள் பலத்தை திரட்டியபோது தீரனும் அவனது கூட்டாளிகளும் தங்கள் இறுதி சவாலை எதிர்கொள்ள தயாராக நின்றனர். பால்கன் கல்லூரியை தங்கள் கோட்டையாகவும் நட்பின் சக்தியை தங்கள் கேடயமாகவும் கொண்டு லெமூரியாவை நிழலில் மூழ்கடிக்கும் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள அவர்கள் தயாராகினர். எதிரிகள் நெருங்கி வரும்போது வானம் இருளடைந்தது. பயமுறுத்தும் உயிரினங்கள் மற்றும் பழங்கால சூனியத்தால் அவர்களின் அணிகள் பலப்படுத்தப்பட்டன.
ஆனால் தீரன் தயங்காமல் இருந்தார். பெரும் முரண்பாடுகளை எதிர்கொண்டாலும் அவரது உறுதி அசையாது. ஒரு பேரணியுடன் அவர் தனது தோழர்களை போருக்கு அழைத்துச் சென்றார். அவர்களின் மந்திரங்கள் ஆக்கிரமிப்பு இருளுக்கு மத்தியில் ஒளியின் நாடாவை நெய்தது. எதிரிகளின் அலை அலையாக அவர்களின் பாதுகாப்புக்கு எதிராக மோதியது. ஆனால் அவர்கள் உறுதியாக இருந்தனர். அவர்களின் உறுதிப்பாடு அவர்களின் எதிர்ப்பை தூண்டியது. போர் நடந்து கொண்டிருந்தபோது தீரன் எதிரி படைகளின் தலைவனை நேருக்கு நேர் பார்த்தான். இருளில் மூடிய ஒரு நிழல் உருவம் தீமையால் துளிர்த்தது. அவனுடைய ஒவ்வொரு இழையுடனும் தீரன் அவனுடைய மிக சக்தி வாய்ந்த மந்திரங்களை கட்டவிழ்த்து விட்டான். அவனுடைய மந்திரம் 1000 சூரியன்களின் தீவிரத்துடன் எரிகிறது. ஆனால் எதிரி இடையராது. அவர்களின் தாக்குதல் அதன் மூர்க்கத்தனத்திற்கு அடிபணியவில்லை. எல்லாவற்றையும் இழந்துவிட்டதாக தோன்றியபோது அடிவானத்தில் நம்பிக்கையின் பிரகாசம் தோன்றியது. வலுவூட்டல் கள் வந்தன. அவற்றின் வருகையை இறக்கைகள் அடித்து வலிமை மிக்க மிருகங்களின் கர்ஜனை அறிவித்தது. புத்துணர்ச்சியுடன் தீரனும் அவனது கூட்டாளிகளும் முன்னோக்கி அழுத்தினர். அவர்களின் இதயங்கள் உறுதியின் நெருப்பால் எரிகின்றன. அங்குலம் அங்குலமாக இருளின் சக்திகளுக்கு எதிராக அவர்கள் களமிறங்கினர். குழப்பத்தின் மத்தியில் அவர்களின் தைரியம் பிரகாசமாக பிரகாசித்தது. பின்னர் ஒரு கண்மூடித்தனமான ஒளியில் போர் வெற்றி பெற்றது. எதிரி படைகள் பின்வாங்கின. அவர்களின் இருண்ட வடிவமை புகழ் தீரன் மற்றும் அவனது கூட்டாளிகளின் கூட்டு பலத்தால் முறியடிக்கப்பட்டன. புழுதி படிந்து பால்கன் கல்லூரியில் சூரியன் மீண்டும் ஒருமுறை உதயமானதும் தீரன் வெற்றி அடைந்து நின்றான். அவனது இதயம் கனத்த பெருமையும் மெலிந்தும் தன் பக்கத்தில் நின்ற நண்பர்களுக்கு நன்றியுணர்வும் நிறைந்தது. இறுதியில் அந்த நாளை காப்பாற்றியது அவரது மந்திரங்களின் வலிமையோ அல்லது அவரது மந்திரங்களின் சக்தியோ அல்ல. ஆனால் அவரது இதயத்தின் வலிமையும் நட்பின் பிணைப்புகளும் அவரை இருண்ட காலங்களில் கொண்டு சென்றன. அதனால் லெமூரியா மக்கள் தங்கள் கடினமான வெற்றியை கொண்டாடியபோது தீரன் தனது பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அறிந்தார். ஆனால் மாயாஜால சக்தியாலும் நண்பர்களின் அன்பாலும் தன்னை வழிநடத்தி செல்லும் தைரியத்துடனும் உறுதியுடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் எதிர்கொள்ளும் போது எந்த தடையும் கடக்க முடியாத அளவுக்கு பெரிதானது என்பதை உணர்ந்து எதிர்வரும் சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருந்தான். இருண்ட நிழல்களை கூட வெல்லும் மந்திர சக்தி. படி 6. ஒரு புதிய விடியல். லெமூரியா நிலத்தில் இருளின் அச்சுறுத்தல் அழிக்கப்பட்டு அமைதி திரும்பியவுடன் தீரனும் அவனது தோழர்களும் தங்கள் பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கினர். அவர்கள் பால்கன் கல்லூரிக்கு திரும்பியபோது வளாகம் புதுப்பிக்கப்பட்ட உயிர்ச்சக்தியுடன் உயிருடன் இருப்பதைக் கண்டார்கள். வெயிலின் வெம்மைக்கு அடியில் போரின் தழும்புகள் மறைந்தன. ஆனால் கொண்டாட்டங்களுக்கு நடுவே தீரனால் தங்களின் வெற்றி ஆரம்பம் என்ற உணர்வை அசைக்க முடியவில்லை. இருண்ட கிசுகிசுக்கள் காற்றில் நீடித்தன. அடிவானத்திற்கு அப்பால் மறைந்திருக்கும் ஆபத்துகளை சுட்டிக்காட்டுகின்றன. அவர்கள் கடினமாக பெற்ற அமைதியை பாதுகாக்க தீர்மானித்த தீரன் தனது படிப்பில் ஆழமாக ஆழ்ந்து தனது மாயாஜால திறன்களை மெருகேற்றினார் மற்றும் கடந்த கால மர்மங்களை திறப்பதற்கு திறவுகோலாக இருக்கும் பண்டைய அறிவை தேடினார். வழியில் அவர் நீண்ட காலமாக மறக்கப்பட்ட ரகசியங்களை வெளிப்படுத்தினார் மற்றும் கற்பனை செய்ய முடியாத சக்தி கொண்ட மனிதர்களை சந்தித்தார். ஒவ்வொன்றும் மரண புரிதலின் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு உலகத்தை பார்க்கிறது. ஆனால் தீரனின் மாயாஜால புலமை வளர வளர லெமூரியாவை மீண்டும் ஒருமுறை சூழ்ந்துவிடும் என்று அச்சுறுத்தும் நிழல்களும் அதிகரித்தன. அமைதியின்மை பற்றிய வதந்திகள் காட்டுத்தீ போல பரவி ஒரு காலத்தில் துடிப்பான நிலத்தின் மீது ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தியது மற்றும் அடிவான இத்தில் ஒரு புதிய மோதலை பற்றிய அச்சத்தை தூண்டியது. பதட்டங்கள் அதிகரித்து பழைய கூட்டணிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் தீரன் ஒரு சாத்தியமற்ற தேர்வை எதிர்கொண்டார். இருள் மீண்டும் இறங்கியதும் சும்மா நிற்பது அல்லது லெமூரியாவின் எதிர்காலத்திற்காக எழுந்து போராடுவது. அதனால் சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி நட்சத்திரங்கள் இரவு வானத்தை ஒளிரச் செய்தபோது தீரன் விதியின் குறுக்கு வழியில் நின்றான். அவனது இதயம் பொறுப்பின் பாரத்தாலும் முழு உலகத்தின் தலைவிதியும் தன் கைகளில் தங்கியிருக்கிறது என்ற அறிவால், ஆனால் தன் நரம்புகள் வழியாக செல்லும் மந்திர சக்தியாலும் நண்பர்களின் அன்பாலும் தன்னை வழிநடத்தி செல்வதால் எந்த சோதனைகள் வந்தாலும் தைரியத்துடனும் மன உறுதியுடனும் இருண்ட காலத்திலும் நம்பிக்கையுடன் அவற்றை எதிர்கொள்வேன் என்பதை தீரன் அறிந்தான். எப்போதும் பிரகாசமாக ஜொலிக்கும். படி 7. தி கேதரிங் ஸ்டோர்ம். நாட்கள் செல்லச் செல்ல லெமூரியா நிலத்தில் பதற்றம் நீடித்துக் கொண்டிருந்தபோது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பொறுப்பின் கணம் தன் மீது சுமத்துவதை தீரன் உணர முடிந்தது.
இருண்ட சகுனங்கள் அடிவானத்தில் நீடித்தன. ஒரு காலத்தில் அமைதியான சாம்ராஜ்யத்தின் மீது நிச்சயமற்ற நிழலை வீசியது. ஒவ்வொரு நாளும் அமைதியின் மையின் கிசுகிசுக்கள் சத்தமாக வளர்ந்தன. மக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு மற்றும் குழப்பத்தை விதைக்க முயன்ற கண்ணுக்கு தெரியாத சக்திகளால் தூண்டப்பட்டது. ஒரு நிழல் உருவம் திரைக்கு பின்னால் இருந்து சரங்களை இழுக்கிறது என்ற வதந்திகள் துணிச்சலான ஆன்மாக்களை கூட நடுங்கச் செய்தது. வளர்ந்து வரும் கொந்தளிப்பின் பின்னணியில் உள்ள உண்மையை வெளிக்கொணர தீர்மானித்த தீரன் பதில்களுக்கான தேடலை தொடங்கினார். லெமூரியாவின் தொலைதூர பகுதிகளுக்கு சென்று அவர்கள் அனைவரையும் மூழ்கடிக்கும் மர்மத்தின் மீது வெளிச்சம் போடக்கூடிய தடயங்களை தேடினார். வழியில் அவர் பழைய மற்றும் புதிய கூட்டாளிகளை சந்தித்தார். ஒவ்வொருவரும் புதிரின் ஒரு பகுதியை வழங்கினர். அது இறுதியில் அவர்கள் எதிர்கொள்ளும் ஆபத்தின் உண்மையான அளவை வெளிப்படுத்தும். பண்டைய தீர்க்கதரிசனங்கள் முதல் நீண்ட காலமாக மறக்கப்பட்ட கலைப் பொருட்கள் வரை ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் அவர்களின் மழுப்பலான எதிரியின் அடையாளத்தை வெளிக்கொணர ஒரு படி நெருக்கமாக கொண்டு வந்தது. ஆனால் புதிரின் துணுக்குகள் இடம் பெற்றபோது தீரன் அவர்கள் நினைத்ததை விட தந்திரமான மற்றும் வலிமையான எதிரி என்பதை உணர்ந்தார். அவர்களின் நரம்புகள் வழியாக இருண்ட மந்திரம் மற்றும் அவர்களின் கட்டளையின்படி விசுவாசமான பின்பற்றுபவர்களின் இராணுவத்தால் அவர்கள் முன்பு எதிர்கொண்டதைப் போலல்லாமல் அச்சுறுத்தலை ஏற்படுத்தினார்கள். வரவிருக்கும் சவாலின் அளவை கண்டு தயங்காமல் தீரன் தனது தோழர்களை திரட்டி அவர்களின் எதிரியை நேருக்கு நேர் எதிர்கொள்ள தயாரானான். லெமூரியாவின் தலைவிதி சமநிலையில் தொங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்கள் அனைவரையும் தின்றுவிடும் என்று அச்சுறுத்தும் புயலை எதிர்கொள்ள அவர்கள் புறப்பட்டனர். அவர்கள் போரின் பள்ளத்தாக்கில் நிற்கும்போது முன்னோக்கிச் செல்லும் பாதை ஆபத்து மற்றும் நிச்சயமற்றதாக இருக்கும் என்பதை தீரன் அறிந்தான். ஆனால் அவர்களின் நரம்புகளில் பாய்ந்தோடும் மாயாஜால சக்தியாலும் நட்பின் பிணைப்பு களாலும் அவர்களை வழிநடத்த தைரியத்துடனும் உறுதியுடனும் இருண்ட காலத்திலும் நம்பிக்கை எப்போதும் மேலோங்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை எதிர்கொள்வார்கள். படி 8 இறுதி நிலைப்பாடு. இருள் சூழ்ந்த புயல் அதன் உச்சத்தை எட்டியபோது தீரனும் அவனது தோழர்களும் வரவிருக்கும் போரின் பாரத்தால் தங்கள் இதயங்கள் பாரமாக விதியின் பள்ளத்தாக்கில் நிற்பதை கண்டனர். லெமூரியாவின் தலைவிதி சமநிலையில் தொங்கியது. அவர்கள் தங்கள் இறுதி தயாரிப்புகளை செய்தனர். பெரும் முரண்பாடுகளை எதிர்கொண்டு தங்கள் உறுதியை அசைக்கவில்லை. முன்னோக்கி செல்லும் பாதை ஆபத்து மற்றும் நிச்சயமற்ற தன்மையால் நிறைந்ததாக இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் அவர்கள் விரக்திக்கு அடிபணிய மறுத்துவிட்டனர். பகைவரின் படைகள் இருள் சூழ்ந்த அலையைப் போல அவர்கள் மீது இறங்கியபோது தீரனும் அவனது கூட்டாளிகளும் உறுதியாக நின்றார்கள். அவர்களின் மந்திரங்கள் 1000 சூரியன்களின் உக்கிரத்தால் சுடர்விட்டன. எதிரிகளின் அலை அலையாக அவர்களின் பாதுகாப்புக்கு எதிராக மோதியது. ஆனால் அவர்கள் தங்கள் நிலைப்பாட்டை வைத்திருந்தனர். குழப்பத்தின் மத்தியில் அவர்களின் தைரியம் பிரகாசமாக பிரகாசித்தது. கடந்து செல்லும் ஒவ்வொரு கணத்திலும் போர் மூண்டது. எஃகு மோதல் மற்றும் மந்திரத்தின் கர்ஜனை போர்க்களம் முழுவதும் எதிரொலித்தது. ஆனால் குழப்பங்கள் மற்றும் குழப்பங்களுக்கு மத்தியில் தீரன் தனது பணியில் கவனம் செலுத்தினார். பெரும் முரண்பாடு களை எதிர்கொண்டாலும் அவரது உறுதிப்பாடு தளரவில்லை. பின்னர் கண்மூடித்தனமான ஒளியில் போரின் அலை மாறியது. ஒரு வலிமையான கர்ஜனையுடன் தீரன் தனது மந்திர சக்தியின் முழு அளவையும் கட்டவிழ்த்துவிட்டான். அவனது மந்திரங்கள் ஒப்பிட முடியாத மூர்க்கத்துடன் எதிரிகளின் அணிகளை கிழித்தெறிந்தன. தூசி படிந்து போரின் கடைசி எதிரொலிகள் தொலைவில் மறைந்தபோது தீரனும் அவனது தோழர்களும் வெற்றி பெற்றனர். தடிமனாகவும் மெல்லியதாகவும் தங்கள் பக்கத்தில் நின்ற நண்பர்களுக்கு அவர்களின் இதயங்கள் பெருமையும் நன்றியும் நிறைந்தன. ஆனால் கொண்டாட்டங்களுக்கு நடுவே அவர்களின் வெற்றி ஆரம்பம் மட்டுமே என்பதை தீரன் அறிந்தான். எப்போதும் மாறிவரும் லெமூரியா உலகில் புதிய சவால்கள் எப்போதும் எழும். புதிய போர்கள் எப்போதும் போராட வேண்டியிருக்கும். போர்க்களத்தில் சூரியன் மறையும் போது நட்சத்திரங்கள் இரவு வானத்தை ஒளிரச் செய்தபோது தீரன் மாய சக்தியாலும் நண்பர்களின் அன்பாலும் தன்னை வழிநடத்தி செல்வார் என்பதை உணர்ந்து எதிரில் வரும் சவால்களை எதிர்கொள்ள தயாராக நின்றார். முடிவில் எப்போதும் வெற்றியாளராக வெளிப்படும். படி 9 ஒரு புதிய ஆரம்பம். லெமூரியா நிலத்தில் இருள் நீங்கி அமைதி திரும்பியவுடன் தீரனும் அவனது தோழர்களும் தங்கள் பயணத்தில் ஒரு புதிய தொடங்கினர். போரின் வடுக்கள் மறைந்தன. நம்பிக்கை மற்றும் புதுப்பித்தல் உணர்வால் மாற்றப்பட்டது. அது ஒரு மென்மையான காற்று போல காற்றில் ஊடுருவியது. அவர்கள் பால்கன் கல்லூரிக்கு திரும்பிய போது புதிய ஆற்றல் மற்றும் நோக்கத்துடன் வளாகம் உயிருடன் இருப்பதை கண்டனர்.
ஒரு காலத்தில் மோதல்களின் சத்தத்துடன் எதிரொலித்த அரங்குகள் இப்போது சிரிப்பு மற்றும் தோழமையுடன் எதிரொலிக்கின்றன. இது மனித ஆவியின் நெகிழ்ச்சிக்கு சான்றாகும். ஆனால் கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் தீரன் அவர்களின் வெற்றி தற்காலிகமானது என்ற உணர்வை அசைக்க முடியவில்லை. இருண்ட சக்திகள் இன்னும் நிழல்களில் பதுங்கியிருந்தன. அவர்களின் இருப்பு அமைதியின் பலவீனத்தை ஒரு நிலையான நினைவூட்டுகிறது. அவர்கள் கடினமாக பெற்ற சுதந்திரத்தை பாதுகாக்க தீர்மானித்த தீரன் மாயாஜால கலைகளில் தேர்ச்சி பெறுவதற்கான தனது முயற்சிகளை இரட்டிப்பாக்கினார். தனது திறமைகளை வளர்த்து கொண்டார் மற்றும் எதிர்கால மோதல்களை தடுக்க உதவும் அறிவை தேடினார். வழியில் அவர் புதிய கூட்டாளிகளை சந்தித்தார் மற்றும் புதிய நட்பை உருவாக்கினார். ஒவ்வொன்றும் அவரது பயணத்தின் நாடாவைச் சேர்த்தது மற்றும் அவர் அன்பான மக்களை பாதுகாப்பதற்கான தனது உறுதியை வலுப்படுத்தியது. ஆனால் அவர்கள் தங்கள் வெற்றிகளை கொண்டாடிய போதும் அமைதியின்மையின் கிசுகிசுக்கள் தொடர்ந்து பரவி தொடுவானத்திற்கு அப்பால் மறைந்திருக்கும் ஆபத்துகளை சுட்டிக்காட்டுகின்றன. பழங்கால தீமைகள் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்தன மற்றும் இருண்ட சக்திகள் நிழலில் கூடிவருகின்றன என்ற வதந்திகள் துணிச்சலான ஆன்மாக்களை கூட நடுங்கச் செய்தன. தன் தோள்களில் பொறுப்பின் பாரத்துடன் அவர்களின் பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை தீரன் அறிந்தான். ஆனால் மாயாஜால சக்தியாலும் அவரை வழிநடத்தும் நண்பர்களின் அன்பாலும் எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தார். அவர்கள் ஒன்றிணைந்து எந்த தடையையும் எவ்வளவு பயமுறுத்தினாலும் சமாளிப்பார்கள். லெமூரியாவில் ஒரு புதிய நாளில் சூரியன் உதித்தபோது எதிர்கால இத்தை திறந்த கரங்களுடன் தழுவுவதற்கு தயாராக நின்றார் தீரன். எதிர்கால தலைமுறைகளுக்கு ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்குவதற்கான நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் அவரது இதயம் நிறைந்தது. இறுதியில் நாம் வெற்றி பெறும் போர்களோ அல்லது நாம் தோற்கடிக்கும் எதிரிகளோ நம்மை வரையறுக்கவில்லை. ஆனால் நம் நம்பிக்கைகளின் வலிமையும் நட்பின் பிணைப்புகளும் நம்மை மிகவும் இருண்ட காலத்திலும் கொண்டு செல்கின்றன. படி 10. ஒரு பயணத்தின் முடிவு, மற்றொரு பயணத்தின் ஆரம்பம். தீரனும் அவனது தோழர்களும் ஒரு புதிய விடியலின் உச்சியில் நின்றபோது அவர்கள் இந்த தருணத்திற்கு கொண்டு வந்த சோதனைகள் மற்றும் வெற்றிகளை பற்றி சிந்தித்தார்கள். அவர்கள் நடத்திய போர்கள், அவர்கள் உருவாக்கிய நட்புகள், வழியில் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் அவர்களை ஹீரோக்களாக உருவாக்கியது. ஆனால் அவர்கள் தங்கள் வெற்றிகளை கொண்டாடிய போதும் அவர்களின் பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அவர்கள் அறிந்தார்கள். லெமூரியாவின் எப்போதும் மாறிவரும் உலகில் புதிய சவால்கள் எப்போதும் எழும். மேலும் புதிய சாகசங்கள் அவற்றை தேடும் அளவுக்கு தைரியமானவர்களுக்கு எப்போதும் காத்திருக்கும். அவர்களுக்கு வழிகாட்டும் மாயாஜால சக்தியாலும் அவர்களை வழிநடத்தும் நட்பின் பந்தங்களாலும் தீரனும் அவனது தோழர்களும் தங்கள் பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க தயாராகி எந்த சோதனைகள் வந்தாலும் அவற்றை ஒன்றாக எதிர்கொள்வார்கள். ஒன்றாக. எனவே லெமூரியா நிலத்தில் சூரியன் மறைந்ததும் நட்சத்திரங்கள் இரவு வானத்தை ஒளிரச் செய்தபோது தீரனும் அவனது தோழர்களும் தெரியாத இடத்திற்கு மீண்டும் ஒருமுறை புறப்பட்டனர். அவர்களின் இதயங்கள் நம்பிக்கையால் நிரம்பியது மற்றும் அவர்களின் ஆவிகள் உடைக்கப்படவில்லை. இறுதியில் இலக்கு அல்ல, ஆனால் பயணமும் வழியில் நாம் உருவாக்கும் நினைவுகளும் முக்கியம். வானத்தில் நட்சத்திரங்களும் உலகில் மாயாஜாலங்களும் இருக்கும் வரை தீரன் மற்றும் அவரது நண்பர்களின் சாகசங்கள், தைரியம், நட்பு மற்றும் மனித ஆவியின் வெற்றியின் கதைகளுடன் வரும் தலைமுறைகளை ஊக்குவிக்கும் ஒரு பயணத்தின் முடிவு மற்றொன்றின் தொடக்கத்தை குறிக்கிறது. மேலும் ஒவ்வொரு அடியிலும் தீரனும் அவனது கூட்டாளிகளும் தங்கள் சொந்த விதியை எழுதி கொண்டே இருப்பார்கள். லெமூரியாவின் எதிர்காலத்தையும் அதற்கு அப்பால் உள்ள உலகத்தையும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு மந்திரத்தாலும் அவர்கள் தொடும் ஒவ்வொரு இதயத்தாலும் வடிவமைக்கிறார்கள். அதனால் அவர்கள் இரவில் மறைந்து அவர்களின் சிரிப்பு நிலம் முழுவதும் எதிரொலிக்கும் போது தீரன் மற்றும் அவரது தோழர்களிடம் இருந்து விடைபெறுகிறோம். அவர்களின் பயணம் எங்கு சென்றாலும் அவர்கள் எப்போதும் மாயாஜாலத்தையும் சாகசத்தையும் கனவு காண துணிந்த ஹீரோக்களாக நினைவுகூரப்படுவார்கள் என்பதை அறிந்து கொள்கிறோம். அதிசயம் மற்றும் சாத்தியம் நிறைந்த உலகில். ஆனால் பயப்பட வேண்டாம் அன்பான வாசகரே, இது உண்மையிலேயே முடிவல்ல, ஆனால் வாழ்க்கையே மந்திர பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம் மட்டுமே. சொல்லப்பட வேண்டிய கதைகளும் துரத்தப்பட வேண்டிய கனவுகளும் இருக்கும் வரை தீரன் மற்றும் அவனது நண்பர்களின் சாகசங்கள் மாயாஜாலத்தின் வலிமை, நட்பு மற்றும் நீடித்த மனப்பான்மைக்கு சான்றாக வரலாற்றில் என்றென்றும் பொறிக்கப்படும். சாகசம்.